ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் எனக்கு ஃப்ளூவெண்ட்டாக பேச வராது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியும். ஆனால் திருப்பி எனக்கு ஆன்சர் பண்ண முடியாது. இப்படி தான் நிற்பேன், வேறு வழி இல்லை. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் நின்றுருந்தேன், என் கூட 10 பேர் நின்றுருந்தாங்க. ஸோ இந்த சேனல் நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி 10 சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம், ரெகுலராக கற்றுக்கிட்டு வரோம். இன்டர்வியூவில் போயிட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க நமக்கும் தெரியாது, நம்ம என்ன ஆன்சர் பண்ண வரோன்னு நமக்கே தெரியாது. அப்படி தான் போயிட்டுருக்கு நிலமை. சின்ன சின்ன ஸ்டோரியை வச்சு சின்ன சின்ன சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். எல்லோரும் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறோம். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் பொருட்காட்சிக்கு போகலான்னு பேசிக்கிறாங்க. பார்த்தா கையில் காசே இல்லை, எப்படிடா போகிறது அப்படின்னு யோசிக்கிறானுங்க. சரி வேண்டாம், வீட்டுக்கு போயிடலான்னு எல்லாம் கிளம்பிடுறானுங்க. ஒரு பையன் மட்டும் சரி பொருட்காட்சி போகலாம், எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறான். பையனுக்கு உள்ளே போயிட்டு வறுக்கிறது பொரிக்கிறது எல்லாம் பார்த்தோன்னே பசிக்க எடுத்துருது அவனுக்கு. எனக்கு பசிக்குது, ஐ எம் ஹங்க்ரி. டக்குன்னு அங்கே இருக்கிற கடைக்காரன் கிட்ட போய் கேட்குறான், அது எவ்வளவு, ஹவு மச் இஸ் தட்? கடைக்காரன் நான் 30 ரூபாங்கிறாரு, அவங்ககிட்ட 10 ரூபா தான் இருக்குது. அப்போ தான் கரெக்டாக அவங்க சொந்தக்காரங்க உள்ளே வராங்க. இவன் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நிற்கலான்னு பார்க்குறான். டக்குன்னு அவங்கள பார்த்துட்றான். இவனா வாண்டடாக போய் பேச போகிறான். நீங்கள் எப்படி இருக்கீங்க இன்னும் உயிரோட சாகாம? அந்த எப்படி இல்லை, எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ? பையன் கொஞ்ச நேரம் கம்பி கட்டிட்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். எனக்கு உதவி செய்வீங்களா? வில் யூ ஹெல்ப் மீ? வரட்டா மாப்ள, அப்புறம் பார்க்கலாம், see you later. கடைக்காரனை பார்த்துட்டாரு. உன் பிரச்சனை இதானடா, உள்ளவா, கம் இன் சைட். தம்பி, அது யார், உங்க சொந்தக்காரங்களா? எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. உதவி பண்ற வரையும் தான்டா நீ சொந்தக்கார, உதவி பண்ணலை நான் சொந்தக்காரன் கிடையாது, உங்க பிளாக் லிஸ்ட்ல போட்ட, ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கிடக்கூடாது தம்பின்னு ஒரு சின்ன அட்வைஸை போட்டாப்ல. ஓகே அண்ணா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாட் ஆர் யூ டூயிங்? அண்ணன் கெட்டுப்போன மாவுல சுட்ட பஜ்ஜியிலிருந்து எடுத்து எண்ணெயில வறுத்த அப்பளத்தை எடுத்து கொடுக்குறாரு. என்ன மனசு, இது மிகவும் நல்லது, திஸ் இஸ் வெரி குட். பையன் பிடிச்சிட்டான். அண்ணன் இரக்கமுள்ள மனசுக்காரரா. அண்ணா ஒரு கப் டீ, ஐ வாண்ட் அ கப் ஆஃப் டீ, ஐ வாண்ட் அ கப் ஆஃப் டீ.